நீங்கள் உண்மையாலே முட்டாள். அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை சில சேனலில் உண்மையாலே சொல்கிறேன், என் கண் எதிர்க்க ஊர்லேருந்து வர வச்சு என்னை ஆளாக்கி விடுங்கன்னு வந்தவன் அவன். அவனை வந்து கடைசியாக என்ன ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவருக்கு இந்த மரியாதை போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மற்றவங்கள வளர்ந்து உழைச்சி வந்த சூர்யா அவங்களெலாம் பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஜிபி முத்து கூட பார்த்தீங்கன்னா விளாட்டாக வந்தவர் தான். விளாட்டாக வந்து ஒரு இடத்த தக்க வச்சு சம்பாரித்து இன்றைக்கி சொந்த வீடு எல்லாம் இவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இவனுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. அதான் வந்து அந்த கலாட்டா சேனலில் இருக்கிற ஒரு ஆங்கர் கேட்ட அர்த்தமா நம்ம ஏரியா தான். அவர் கேட்டதான், நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கீங்களோ? அவர் அப்படி தான். அவர் இப்போ கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் மன்னர் ஆட்சின்னுவார். ஏன்னா அவரு தான் மன்னர். அப்படி தான் அவருக்கு நினப்பு. அவர் சொல்கிறதெல்லாம் கிளிக் ஆகுது, ஏதோ பேசுகிறோம் அப்படின்ட்டு அவரான்னு நினச்சிக்கிறாரு. பேக்கு உண்மையாலே சொல்லணும்னா அது ஒரு பேக்கு. இப்போ ஆரம்பத்தில் வந்து அவர் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டப்போ மீம்ஸ் எல்லாம் போட்டு வைரல் பண்ணிகிட்டு இருந்த அதே சமூகம் தான் அவர் இந்த மாதிரி வரம்பு மீறி போகிறப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியுமா, ஒருத்தரை வந்து ஒரு தடவை ஃபோனில் பார்த்தா தான் பார்க்க தோணும். சும்மா பார்த்துனே இருந்தால் உங்கள் மேலே கிரேஸ் இருக்காது. இப்போ நான் அதுதான் நான் கற்றுக்கிட்டது. சினிமா பொறுத்த வரைக்கும் கேமராவில் நம்மளை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ என்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்க, என்ன உங்கள் வீடியோஸ் வர்றதில்லை? மேஜிக்கல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். நான் காட்டுறேன் என்கிட்ட நான் ஃப்ரீயாகிறேன்ட்டு நான் போய் ஃபுல்லாக கேமராவாக சேனலாக ஏறி வீடியோ பண்ணக்கூடாது. அவர் சொல்கிறாரு 500 சேனலில் பண்ணிட்டேன்றாரு. 500 சேனல் அவர் பண்ணாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது.